السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العليم في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا. صدق الله العلي العليم. وعن معاذ رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: من برأ والديه توبي له زاد الله في أمره، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال: ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا حول ولا قوة إلا بالله العلي العليم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபீங்கள், தபா தாபீங்கள், நல்லவர்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், ஷேഖ்மார்கள், குதுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்புமிக்க இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் கிருபையும் குறையின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ஜும்மா உரையில் மரணத்திற்கு முன் செய்ய வேண்டிய விஷயங்களில் 4வது பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வோம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த உலகத்தில் வாழும்போது தந்தை இல்லாமல் இருந்து விடலாம், தாய் இல்லாமல் இருக்க முடியாது. எந்த அளவுக்கு என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து கிட்டத்தட்ட 1,00,000 சஹாபாக்களை அழைத்து கொண்டு ஹஜ்ஜிக்காக வேண்டி வருகிறார்கள். ஹஜ்ஜிக்கு வரும் வழியில் தன்னுடைய தாயினுடைய கபருக்கு செல்கிறார்கள். இன்னைக்கு நம்மெல்லாம் நம்முடைய தாய் தந்தை இறந்தால் அவருடைய கபரின் பக்கம் செல்வது கூட நம்ம எல்லாம் யோசிப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 1,00,000 சஹாபாக்களோடு ஹஜ்ஜிக்கு வருகிறார்கள். வரும் வழியில் தன்னுடைய தாயின் கபூருக்கு அருகிலே போய் நின்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாய்க்காக வேண்டி அதிகமாக துவா செய்கிறாங்க. எப்படி துவா செய்கிறாங்க அப்படின்னா, நம்மெல்லாம் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி ஒரு நிலைமைக்கு வந்து நம்முடைய தாய் ஏதாவது இறந்துருவாங்க, நல்லா வாழுவோம். அந்த வாழ்க்கையை பார்ப்பதற்கு அவங்க இருக்க மாட்டாங்க. சரி, நல்லா நம்ம நல்லா வச்சிருக்கானே, நல்லா வாழ வைக்கிறானே, நல்ல செல்வத்தை கொடுத்துருக்கிறான், பணங்காசை கொடுத்துருக்கிறான், மனைவி மக்களை கொடுத்துருக்கிறான், சொத்து சுகம் எல்லாமே இன்னைக்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் என்னிடத்துல கொடுத்துருக்கிறான். இருந்தாலும் ஒரு குறை, தாய் இல்லையே, இதையெல்லாம் பார்ப்பதற்கு தாய் இல்லை என்று அவர்கள் புலம்புவார்கள். அதே போலத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு இந்த உலகத்துக்கு தலைவராக வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயின் கபரிலே உட்கார்ந்து அழுது கொண்டு துஆ செய்கிறாங்க. ஓ நபியாக நான் வந்திருக்கிறேன், இதை பார்ப்பதற்கு நீங்கள் இல்லை,
அல்லாஹ் உங்களுடைய கபருடைய வாழ்க்கையை அல்லாஹ் விசாலமாக்குவானாக, அல்லாஹ் உங்களுடைய கபருடைய வாழ்க்கையை விசாலமாக்குவானாக என்று 3 முறை துவா செய்து அல்லாஹ்ட்ட மறுபடி இப்படி செய்கிறாங்க துவா, யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோருடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக, என்னுடைய பெற்றோர்களுக்கு நீ சொர்க்கத்தை வழங்குவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயாருக்கு இந்த அளவுக்கு துவா செஞ்சிருக்கிறாங்க. அதே போலத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லும்போது அழகான முறையில் அல்லாஹ் சொல்லுவான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, என்னையை தவிர வேற யாரும் நீங்கள் வணங்க வேண்டாம், உங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய வணக்கத்துக்கு அடுத்தபடியாக சிறந்த வணக்கம், சிறந்த வழிபாடு, சிறந்த செயல் என்றால் நம்முடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரம். நம்முடைய மௌத்துக்கு முன்னாடி நாம் என்ன செஞ்சாக வேண்டும்? நம்முடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை நாம் செய்தாக வேண்டும். நம்மளுக்கு முன்னாடி அவர்கள் இறந்து போனாலும் அவர்கள் விட்டு சென்ற நற்காரியங்களை நாம் எடுத்து செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அதிகமாக உறவாடுவதற்கும் நட்பு கொள்வதற்கும் தகுதியானவர்கள் யார் யா ரசூலல்லாஹ் என்று ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முக, உன்னுடைய தாய் என்று சொல்லுகிறார்கள். மறுபடி கேட்கிறாங்க, உன்னுடைய தாய் என்று சொல்லுகிறார்கள். மறுபடி கேட்கிறாங்க, உன்னுடைய தாய் என்று சொல்றாங்க. 4வது முறையை கேட்கும் போது அபூக, உன்னுடைய தந்தை என்று சொன்னார்கள். அப்போ தாய்க்கு அவ்வளவு முக்கியத்துவம் மார்க்கம் வழங்குகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் சொன்னார்கள், நீங்கள் சிறந்த நட்பு கொள்வதற்கும் சிறந்த உறவாடுவதற்கும் தகுதியானவர்கள் உங்களுடைய தாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். தாயோடைய துஆவை நான் பெற வேண்டும். தாயோடைய துஆவை பெற்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ் கொடுத்து விடுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல் தக்கியா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போனோம். கழுதையில் வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கழுதையில் வரும்போது வார வழியில் கழுதை செத்து போச்சு. கழுதை செத்து போச்சு. எல்லாமே வாகனத்தில் இருந்ததை நடக்க முடியும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்கன்னா, யா அல்லாஹ், அல் தக்கியாண்ட இடத்துக்கு நான் போகணும், ரொம்ப தூரம் அந்த இடத்துக்கு நான் போகணும், நான் வந்த வாகனம் கழுதை செத்து போச்சு, இப்போ நான் என்ன செய்ய அப்படி என்று அல்லாஹ்ட்ட முறையிடும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்லுகிறான், மூசாவே, அதோ உனக்கு பக்கத்தில் மலை ஒன்று தெரிகிறது அல்லவா, அந்த மலையின் பக்கம் நீ போ, அங்கே ஒருவர் இருப்பார், அவர் உனக்கு வழி சொல்லுவார். மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் அங்கே போகும்போது அந்த நபர், வா மூசா, அறிமுகம் இல்லாத அந்த இடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் வருகை பார்த்தோன்னு அவர் பார்த்து விட்டார். வா மூசாவே, அல் தக்கியா இடத்துக்கு நீ போகணுமா, கழுதை செத்து போச்சா? ஆச்சரியம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆச்சரியம். அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, என்ன யா அல்லாஹ், நான் உங்ககிட்ட கேட்டேன், இவர் இந்த மாதிரி பதில் சொல்றாரா அப்படின்னு. அப்போ அங்கே இருந்த மனிதர் சொல்லுகிறார், மேகத்தை அழைத்தார். மேகத்தை அழைக்கும் போது மேகம் வந்தது. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல் தக்கியா என்ற இடத்துக்கு நீ அழைச்சி போ அப்படின்னாங்களாம். அப்போ ஆச்சரியம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, என்ன யா அல்லாஹ், இவர் மேகத்தை அழைக்குகிறார், மேகம் வருகிறது, எனக்கும் அவருக்கும் எந்த விதமான அறிமுகமும் இல்லை, என்னுடைய பெயரை சொல்லி அவர் அழைக்குகிறார் என்று அல்லாஹ்விடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முறையிடும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், அவர் யார் தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உயிரோடு இருக்கும்போது தன்னுடைய பெற்றோர்களுக்கு, தாய்க்கு உபகாரம் செய்தவர். அவர் யார்? தன்னுடைய தாய்க்கு, பெற்றோர்களுக்கு அவர்கள் உபகாரம் செய்தவர். அந்த உபகாரத்தின் காரணமாக அந்த பெற்றோர்கள் அவர்களுக்கு இப்படி துஆ செய்தார், யா அல்லாஹ், என்னுடைய மகனுடைய அனைத்து சொல்லையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக, என்னுடைய மகன் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக,
என்னுடைய மகனுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக, என்னுடைய மகனுக்கு இந்த உலகத்தில் என்னுடைய மகன் என்ன ஆசைப்படுகிறானோ அதை நிறைவேற்றுவாயாக, இந்த உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இறைச்சவாதியாக இறை நேசராக என்னுடைய மகனை ஆக்குவாயாக என்று அந்த பெற்றோர் இப்படியாக தன்னுடைய மகனுக்கு துவா செய்தார். அந்த துவாவின் காரணமாகத்தான் யார் பெற்றோருடைய துவாவை எந்த ஒரு மகன் பெற்றுக்கொண்டானோ மேகம் மட்டுமில்ல மழையை கூட அழைத்தால் அந்த மழை கூட அவர்களுக்கு பதில் சொல்லும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு தாய் வயிற்றில குழந்தையை சுமந்து 9 மாசம் 10 மாசம் தனக்கு ஆசைப்பட்ட உணவு கூட எடுத்துக்கொள்ளாமல் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி அந்த உணவை ஏற்படுத்தி ஆசை பாசம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு தன்னுடைய வயிற்றில் வரக்கூடிய அந்த சிசுவை எப்படியாவது பாதுகாக்கணும் என்பதற்காக பாதுகாத்து அதற்கு தேவையான உணவுகளை சாப்பிட்டு நல்ல ஆடைகள் உடுத்தாமல் இருக்கின்ற உணவை பயன்படுத்தி கொண்டு இப்படியாக தன்னுடைய வயிற்றுக்குள் 9 மாசம் 10 மாசம் அவர்கள் பாதுகாத்து கடைசி நேரத்தில் அந்த குழந்தையை அவர் பெற்றெடுக்கும் போது அந்த வேதனை கூட தெரியாமல் அந்த குழந்தை எப்படி இருக்கு என்று தான் ஒரு தாய் கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் சக்கராத்து நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கண்ணா. சக்கராத்து நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கண்ணா. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிரசவ தாயிட்ட போய் கேளுங்க அப்படின்னாங்கண்ணா. பிரசவ அந்த கடைசி நேரத்தில் அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த வேதனை எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா? உயிரை போகின்ற நேரம், உயிரை பேட்டு வருகிறது, கடுமையான வேதனை. அந்த வேதனையெல்லாம் மறந்துவிட்டு அவர்கள் குழந்தை நல்லா இருக்கிறதா என்றுதான் அவர்கள் கேட்பார்கள். வழியெல்லாம் மறந்துடும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உங்களுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை அந்த உபகாரத்தை நீங்கள் செய்து விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக ஆக வேண்டும் என்றால், உங்களுடைய செல்வங்கள் பெருக வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்களுடைய தாய்க்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஒரு தாயுடைய துவா இருந்தால் சொர்க்கத்தை கூட அடையலாம். ஒரு தாயுடைய ஃபத்வா இருந்தா நரகத்தை அடைய முடியும். நாம் சொர்க்கம் செல்வதற்கும் நரகம் செல்வதற்கும் பெற்றோர்கள் தான் காரணம். அந்த பெற்றோர்களை நாம் அவர்களை கண்ணியமாக நான் பார்த்தால் அவருடைய கண்ணியத்தோடு அவருடைய துவாவோடு நாம் சொர்க்கம் செல்லலாம். அந்த பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யாமல் அவர்களை சீ என்ற வார்த்தையோடு சொல்லி கேவலப்படுத்தினால் நாளைக்கு மறுமை அல்லாஹ் இந்த உலகத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துவான், நாளை மறுமை அல்லாஹ் நரகத்தை ஏற்படுத்தி விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி நபி அவர்கள் அதிகமாக துவா செஞ்சிருக்கிறாங்க. எப்படி துவா செஞ்சிருக்கிறாங்க? யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோர்கள் என்னை எப்படி பராமரித்தார்களோ நீ அவர்களுக்கு பேருபகாரம் செய்வாயாக. தன்னுடைய பெற்றோர்களுக்காக நிறைய துவா செஞ்சிருக்கிறாங்க. அவருடைய வளர்ப்பு தாய் அவர்களுக்காக நீ துவா செஞ்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை அந்த மரியாதை நபி அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. நாமும் அதே போலத்தான் நம்முடைய பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை அந்த கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும். பத்ர் போர்க்களம், ஒரு பெண்மணி, வயசான பெண்மணி, அந்த வீட்டில் ஒரே ஒரு பையன் மட்டும்தான் இருக்கிறான். அம்மாட்ட போய் சொல்கிறான், அம்மா விடிஞ்சா பத்ர் போர், விடிஞ்சா பத்ர் போர்க்களம், நான் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யணும் அப்படின்னாங்களாம். உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, வேணாம்ப்பா, நீ இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை, நீ எனக்கு துணை, நான் உனக்கு துணை, கம்பு ஊண்டி நான் நடக்கிற வயசு, எனக்கு பராமரிப்பு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் மறுபடியும் சொல்கிறான், இல்லைம்மா, நான் போர்க்களத்துக்கு நான் கலந்து கொள்ள வேண்டும். அப்படியா? அந்த தாய் தன்னுடைய மகனை அழைச்சி ஒலி செய்ய சொல்லி தன்னுடைய மகனை 2 ரக்காயத்து தொலை சொல்லி நெத்தியில் முத்தம் கொடுத்து வழி அனுப்புகிறாங்க. எது வரைக்கும்? கூபா பள்ளிவாசல் இருக்கு பார்த்தீங்களா, மதீனா பக்கத்தில், அது வெளியே தான் பத்ர் போர் நடக்குது.
அதில் வந்து ரசூலுல்லாஹ் அந்த 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 அம்மா வந்து பையனை விட்டுட்டு போயிட்டாங்க. சஹாபாக்களோடு அவன் அந்த அந்த பையனும் போர்க்களத்துக்கு போயிட்டாங்க. போர்க்களம் முடிஞ்சு எல்லாரும் திரும்பி வராங்க. எல்லோருமே இந்த கூபாவுடைய இடத்துல வந்து நிற்கிறாங்க. ஏன்னா அதான் இல்லை, அங்கேருந்து வரக்கூடியவர்களை வந்து எல்லாருமே குடும்பத்தோடு வரவங்களாம் அழைச்சிட்டு போகிறாங்க. இந்த வயசான அம்மா ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. வந்து ஒரு சஹாபிட்ட கேட்குறாங்க, என்னுடைய பையனை பார்த்தீங்களா, ஜுரைர் அவரை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. உங்களோட பையனா? அவனும் இறந்துட்டானே, போர் செய்வதற்கு முன்னாடி இறந்துட்டானா. கடுமையான வார்த்தை சொல்லும்போது தாய்க்கு ரொம்ப ஒரு பதட்டம் ஆயிடுச்சு. பொறுமையாக சொல்லியிருந்தா ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. அழுதுகிட்டே இருந்தாங்க. நிறைய சஹாபாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, யார்ட்டுமே கேட்கல. கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அப்போ யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய மகனோட நிலைமை என்ன, என்னுடைய மகனோட நிலைமை என்ன அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி கொஞ்சம் மௌனமாக இருந்தாங்க. அவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படின்னா, பத்ர் போரில் ஒரு கிணறு ஒன்று இருந்துச்சு. எதிரிகள் வந்து அந்த கிணத்துல வந்து விஷத்தை கலந்துருவாங்க, அந்த தண்ணியை குடிச்சாங்கன்னா சஹாபாக்கெல்லாம் இறந்துருவாங்க. அதனால அம்பு எறிவதில் கூர்மையானவர்கள். இங்கிருந்து குறி வச்சா கரெக்டாக அடிப்பாங்க. கண் புருவத்தில், கருப்பு புருவத்தில் அடிக்கணும் அப்படின்னா கரெக்டாக அடிப்பாங்க. அந்த மாதிரி சஹாபியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போர் பக்கத்தில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது, அதில் அமர வச்சாங்க. இரவு நேரத்தில் யாராவது வருவாங்க, தண்ணி குடிக்கிறதுக்கு வருவாங்க, தண்ணி குடிக்க வர நேரத்தில் விஷத்தை கலந்துருவாங்க, அதனால இந்த கிணத்தை கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த ஜுரைர் என்று சொல்லக்கூடிய இந்த சின்ன சஹாபி, வயசு பையன், ஒரு 30-32 வயசு தான் இருக்கும். அந்த சின்ன சஹாபி யாருக்குமே அறிமுகம் இல்லாதவர்கள். அவர் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அந்த இரவு நேரத்தில் அந்த கிணத்துல தண்ணி குடிக்க போயிருக்கிறாங்க. தண்ணி குடிக்க போன நேரத்தில் இவருக்கு அவர் யாருன்னு தெரியல, அவருக்கு இவர் யாருன்னு தெரியல. தண்ணி குடிக்க போகிற இடத்துல கரெக்டாக என்ன செஞ்சாங்க, அம்பை வைத்து தொண்டைக்குழி இருக்கு பார்த்தீங்களா, அந்த தொண்டைக்குழியில் இருக்கு ஒரு இது மாதிரி ஒன்று இருக்கும், அந்த இடத்துல கரெக்டாக அம்பை வச்சு அடிச்சிட்டாங்க. அம்பை வச்சு அடித்த உடனே அந்த சஹாபி அதே இடத்துல இறந்துட்டாங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இவர் போருக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அப்படிங்கிறது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாட்ட பொறுமையாக சொல்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் இறந்துட்டாங்க அப்படின்னா அவன் சொர்க்கவாதி, அல்லாஹுடைய பாதையில் ஷஹீத் ஆகிட்டான் அப்படின்னா நான் பொறுமையாக இருந்துருவேன். என்னுடைய அல்லாஹுடைய போர்க்களத்தில் என்னுடைய மகன் சாதாரண நிலைமையில் அவன் மௌத்தா போனால் மதீனாவில் யாரும் ஒப்பாரி வைக்காத அளவுக்கு நான் ஒப்பாரி வைத்து நான் அழுவேன் அப்படின்னாங்களாம். வரலாறு நீங்கள் எழுதணும் அப்படின்னாங்க, வரலாற்றில் நீங்கள் எழுதணும் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து இந்த கேள்வி அம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களுடைய மகனை நீ எந்த நோக்கத்துக்காக வேண்டி அனுப்புனீங்களோ அந்த நோக்கம் என்பது நிறைவேறிவிட்டது. உங்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். உங்களுடைய துவாவின் காரணமாக உங்களுடைய மகனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்கிவிட்டான் என்று நற்செய்தியை சொன்னதுக்கு அப்புறம்தான் அந்த அம்மா அவர்கள் தன்னுடைய இடத்தை விட்டு நகர்ந்து போனாங்க. பெற்றோருடைய துவா இருந்தால் அல்லாஹ் அவர்களை சொர்க்கவாதியாக கூட அல்லாஹ் ஆக்குவான். தன்னுடைய தாய் தன்னுடைய மகனுக்கு துவா செஞ்சு அனுப்புனாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாகணும் அப்படின்னாங்க. அந்த ஷஹீது நன்பி அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். யாருடைய துவா? பெற்றோர்களுடைய துவா. அப்போ பெற்றோருடைய துவா என்பது ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் அவன் எதை வேண்டாலும் சாதிக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்தில் என் கூட யார் இருப்பா அப்படின்னு கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட வந்து ஒரு கசாப்பு கடைக்காரனை கறி வெட்டுறவன அல்லாஹ் கனவுல காட்டினான். இவங்ககிட்ட என்ன அமல் இருக்கு யா அல்லாஹ்? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, 3 நாள் அவங்க கூட ஒன்றா போனாங்க. அனுமதி கேட்டாங்க, உங்கள் வீட்டில் எனக்கு தங்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு. அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவார். மூசா அலைஹிஸ்ஸலாம் இடம் கொடுத்துட்டாங்க, அவர் தங்குறாங்க. ஒரு நேரத்தில் பரட்டையோடு வராங்க. யார்? அந்த கறி வெட்டுறவர். பரட்டையோடு வரும்போது அவங்க வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே எல்லாம் சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யாருக்குப்பா அந்த சமையல் அப்படின்னாங்களாம். நீங்கள் சாப்பிடுங்க,
இது இன்னொரு முக்கியமானவங்க அப்படி. அது யார் அப்படின்னு எப்படின்னா, அந்த பரம்பு கூடைன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த ஆட்டுக்குட்டிலாம் வச்சு கொண்டு போவாங்க. அது மாதிரி ஒரு பெரிய ஒரு கூடை, வயசான அம்மா, நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, கண் பார்வை மங்கி போனவர்கள், அந்த கூடையிலிருந்து தன்னுடைய தாயை கீழே இறக்குறாங்க. தன்னுடைய தாயை இறக்கி தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய அந்த உபகாரத்தை அவர் செய்தார். இதை பார்த்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்டு கொண்டார்கள், அல்லாஹ் சொன்னது உண்மைதான். அப்போ அந்த அம்மா எப்படி துவா செஞ்சாங்க? யா அல்லாஹ் முணுமுணுக்கிறாங்க. அந்த முணுமுணுக்க வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்டு கொண்டார்கள், யா அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் கூட சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை என்னுடைய மகனுக்கு நீ குடு யா அல்லாஹ் என்று அந்த அம்மா துவா செஞ்சாங்க. அந்த துவாவின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்தார். அப்போ ஒரு பெற்றோருடைய துவா நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அல்லாஹ் சுருக்கத்துக்கு கூட அல்லாஹ் நம்மளுக்கு தருவான். நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கண்ணியம், அந்த மரியாதையை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அது அல்லாஹ் சொல்வான் அல்லவா, நீங்க உங்களுடைய வணக்கத்துக்கு அப்புறம் உங்களுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த மரியாதை, அந்த கண்ணியத்தை நீங்கள் கொடுங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கிராமவாசி வந்து கேட்டாங்க, யார உமர் அவர்களே, என்னுடைய குடும்பத்தில் நிறைய நபர்கள் இருக்கிறாங்க, ஆனால் என்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து இருப்பதற்கு தகுதியானவர்கள் யார் என்று உமரிடம் கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, உங்களுடைய தாய் என்று சொன்னார்கள். அப்ப அந்த பெற்றோர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை நாம் கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு பால்குடி தாயார் அவர்கள் வருகிறார்கள். வரும் வழியில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை, அந்த கண்ணியத்தை நபி அவர்கள் கொடுத்தார்கள். அங்கிட்டு போனாங்க, இங்கிட்டு போனாங்க. சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, என்ன யார சொல்லலாம், எந்திக்கிறீங்க உட்காரீங்க, மறுபடியும் எந்திக்கிறீங்க உட்காரீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, என்னுடைய வளர்ப்பு தாய் இந்த பக்கம் போனாங்க, அவர்களுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் அப்படின்னாங்க. மறுபடியும் இங்க இருந்து இந்த பக்கம் போனாங்க, நான் அவர்களுக்கு மரியாதை கொடுக்குறேன் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லுவாங்க, காலமன் பர்ரஉ வாலிதைஹி தூபி லஹு ஸாதல்லாஹு ஃபீ உம்ரிஹி. எவர் தன்னுடைய பெற்றோர்களுடன் அழகிய முறையில் யார் நடந்து கொள்வாரோ அவர்களுக்கு அவருடைய ஆயுள் காலம் அதிகரிக்கப்படுகிறது. அவருடைய ஆயுள் காலம் அதிகரிக்கப்படுகிறது, அவர்களுக்கு அதிகமான முறையில் நன்மைகள் வழங்கப்படுது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நாம செலவு செய்கிறோம், நம்முடைய செலவு செய்யும் போது நம்முடைய தாய்க்கு நம்ம என்ன செய்யணும், மன நிறைவோடு செலவு செய்யணும். அல்லாஹ் சொல்லுவான் அல்லவா, எஸ் அலூனக மாதா யுன்ஃபிகூன், நாம் எதை செலவு செய்கிறோமோ அதை அவர்களுக்கு நாம் செலவு செய்ய வேண்டும். குல்மா அன்ஃபக்துகு மின் கைரி ஃபலில் வாலிதைனி, நீங்கள் செலவு செய்தால் அந்த செலவை உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் செலவு செய்யுங்க அப்படிங்க அல்லாஹ். நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், வசதி வாய்ப்போடு இருக்கிறோம், எந்த ஒரு குறையும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் யாராருக்கோ நம்ம செலவு செய்யும் போது நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் செலவு செய்தால் நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் 2 மடங்கு அல்லாஹ் ஆக்கி தருவான். எத்தனை சஹாபாவுடைய வாழ்க்கை மாறியது தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழுதுகிட்டே வராங்க. அழுதுகிட்டே வரும்போது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன யார சொல்லலாம், என்ன அபூ ஹுரைராவே அழுதுகிட்டே வாரீங்களா அப்படின்ட்டு. எங்க அம்மா என்னை அடிச்சுட்டாங்க, 35-33 வயசு, எங்க அம்மா என்னை அடிச்சுட்டாங்க. அதே வயசுல உள்ள பையனை இப்போ உள்ள காலத்துல அம்மா அடிச்சாங்கன்னா திருப்பி அடிப்பான். அதே வயசுல உள்ள பையன் அம்மா வந்து பையனை அடிச்சா கை ஓங்கும், வார்த்தைகள் ஓங்கும், வார்த்தைகள் அதிகமாகும், பேச்சுகள் அதிகமாகும். நீலாம் ஒரு தாயா, நீலாம் உயிரோடு இருக்கு செத்து போக வேண்டியதுன, வார்த்தைகள் அதிகமாகும். ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடியை வாங்கி கொண்டு அழுது கொண்டு வந்தார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாய் என்னை அடித்து விட்டார். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, எதுக்காக வேண்டி? உங்களை இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கிட்டேன்ல, அதனால தான் என்னை அடித்தாங்க அப்படின்னாங்க. உங்கள் நபியாக நான் ஏற்றுக்கிட்டேன், மார்க்கத்துக்கு வந்துட்டேன், இஸ்லாமுடைய மார்க்கம் உண்மையான மார்க்கம் என்று எனக்கு தெரிந்து விட்டது. நான் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதினால், உங்கள் நபியாக நான் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக என்னோட தாயாரை என்னை அடிக்கிறாங்க.
அப்படியா, உனக்கு தாய் வேணுமா நபி வேணுமா? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உனக்கு தாய் வேணுமா நபி வேணுமா? யார ரசூலுல்லாஹ் யோசனை பண்ணிட்டே இருந்தாங்க. எனக்கு நபி தான் வேணும் அப்படின்னாங்க. எனக்கு நபி தான் வேணும் அப்படின்னாங்களாம். தொழுகையுடைய நேரம், தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியாசலுக்கு தொழுகை போனாங்க. இவங்களும் தொழுகை போனாங்க. தொழுகை முடிச்சதுக்கப்புறம் அபூ ஹுரைரா வேகமாக வெளியே வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகத்தை பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி வேகமாக வந்தாங்க. என்ன அபூ ஹுரைரா? இல்லை யார ரசூலுல்லாஹ், எனக்கு தாய் வேணும் அப்படின்னாங்க. எனக்கு முதல்ல நபி வேணும் அப்படிங்க, இப்போ ஆமாம் யார ரசூலுல்லாஹ், எனக்கு தாய் தான் வேணும். நீங்கள் ஒன்று செய்யுங்களேன், என்னுடைய தாய்க்காக துவா செய்யுங்க. என்னுடைய தாய்க்காக என்ன செய்யுங்க? துவா செய்யுங்க. என்னுடைய தாய் இஸ்லாத்துக்கு வரவில்லை, இஸ்லாத்துக்கு வரணும். நீங்கள் என்ன செய்யுங்க? என்னுடைய தாய்க்கு நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னாங்களாம். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், இந்த அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு நீ ஹிதாயத்தை வழங்குவாயாக, மார்க்கத்தினுடைய விளக்கத்தினை வழங்குவாயாக என்று 3 முறை துவா செய்ய ஆரம்பித்தார்கள். ஒரு முறை துவா செய்யும் போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா மதீனா வீதியில் ஓடினார்கள். பக்கத்தில் இருந்து சஹாபாக்கள் கேட்டாங்க, அபூ ஹுரைரா இப்படி நாங்கள் ஓடியதை நாங்கள் பார்த்ததே இல்லையே என்று சஹாபாக்கள் பேசும்போது வீட்டுக்கு போறாங்க. தன்னுடைய தாயார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவால் தன்னுடைய தாயார் வீட்டுக்கு கதவு தட்டி உள்ள வந்தவுடனே, அபூ ஹுரைராவே, நான் உன்னைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், உன்னுடைய நபியை கண்ணில் காட்டு அப்படின்னாங்களாம். உன்னுடைய நபியை என் கண்ணில் காட்டு அப்படின்னாங்களாம். உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனா வீதியில் தன்னுடைய தாயை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ, தன்னுடைய தாய்க்கு எப்படி கண்ணியம் சேர்க்க வேண்டுமோ, எந்த அளவுக்கு உபகாரம் செய்ய வேண்டுமோ, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனா வீதியில் தக்பீர் முழக்கத்தோடு தன்னுடைய தாயை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகில் அழைத்து வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், இது என்னுடைய தாய், உங்களுடைய துஆவால் என்னுடைய தாய் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை ஏற்றுக்கொண்ட அபூ ஹுரைராவுடைய தாயார் இஸ்லாத்துக்கு வந்த உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சந்தோஷத்தோடு என்னுடைய தாய் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார், என்னுடைய தாய் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார் என்ற சந்தோஷத்தோடு அவர்கள் இருக்கும்போது அவருடைய தாயார் இப்படி துவா செஞ்சாங்களா, யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லா வளமும் நலமும் நீ வழங்குவாயாக என்று அபூ ஹுரைராவுடைய தாய் இப்படி துவா செய்கிறாங்க. தாயுடைய துவாவை நான் பெற வேண்டும். நாளைக்கு சொர்க்கத்துக்கு நான் போகணும் அப்படின்னா தாயுடைய துவா, பெற்றோருடைய துவா இருக்க வேண்டும். பெற்றோருடைய சாபத்தை பெற்றவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது. இந்த உலகத்திலும் அவர் நஷ்டவாளி, நாளைக்கு மறுமையில் நஷ்டவாளி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நாம் எண்ணி பார்க்க வேண்டும். 10 மாசம் சுமந்த அந்த பெத்த தாயை இப்போ உள்ள சமுதாயத்திலே பார்க்கும் போது கண்கள் கலங்குகிறது. கல்யாணம் முடிச்சுட்டோம் அப்படின்னா தன்னுடைய தாயை ஒதுக்கி வைக்கிறோம். அவர்களுக்கென்ற ஒரு வீடு, அவர்களுக்கென்ற ஒரு வாகனம், அவர்களுக்கென்ற ஒரு உணவு என்று அவர்களை ஒதுக்கி வைத்து நம்முடைய மனைவிமார்களுடைய பேச்சை கேட்டு நம்ம எல்லாம் இப்படி எல்லாம் சமுதாயத்தில் நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். தாயை ஒதுக்குறாங்க. எங்க மாமியாரா இருக்கட்டும், மாமனாரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவர்கள்லாம் ஒரு வயதுக்கு வரும்போது அவர்கள் உங்களுக்கு ஒரு பெற்றோர்கள் தானே, அவர்களோட தாய் தானே, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கண்ணியத்தை மரியாதை நாம் கொடுக்க வேண்டாமா? தன்னுடைய பிள்ளையை தாரவாத்து கொடுத்துருந்தாங்க. பிள்ளைகளை தாரவாத்து கொடுத்தாலும் அவர்களுக்கு அவருடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் நாம் செய்யணும். இலக்காரமாக நாம் என்ன செய்யக்கூடாது? பெற்றோர்களை இழிவாக நாம் பார்க்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய சந்தோஷம் தாயோடைய சந்தோஷத்தில் இருக்குகிறது, அல்லாஹ்வுடைய கோபம் தாயோடைய கோபத்தில் இருக்குகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நம்முடைய மனசுல கொஞ்சம் கவலைகள் வரணும். உயிரோடு இருக்கும்போது சமுதாயத்தில் நம்மளை பெற்றெடுத்து இந்த சமுதாயத்தில் ஒரு அழகான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி அம்மா என்ற வார்த்தையை சொல்லும் போது தாய் எவ்வளவு சந்தோஷப்படுகிறார். பையன் ஓடாடி விளையாடும் போது சந்தோஷப்படுகிறான், அவன் பேசும்போது சந்தோஷப்படுகிறான், ஆடி விளையாடும் போது சந்தோஷப்படுகிறார், பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது சந்தோஷப்படுகிறார், மதரசாவுக்கு போகும்போது சந்தோஷப்படுகிறான். என் புள்ள பள்ளிக்கூடம் போறான், என் புள்ள மதரசாவுக்கு போறான். ஒரு குறிப்பிட்ட வயசு படிப்புலாம் முடிஞ்சு முதல்ல வேலைக்கு போகும்போது தாயோட கண்ணீர் எப்படி இருக்கும்? எல்லாத்தையுமே சுகத்தையெல்லாம் விட்டு விட்டு
தன்னுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் எல்லாத்தையும் விட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி பழைய சோறையெல்லாம் உண்டு தன்னுடைய பிள்ளைகளை அழகு பார்த்த தாய்க்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம்? இன்னைக்கு அவர்களை சமுதாயத்தில் நிறைய நபர்கள் ஒதுக்குறாங்க. தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், ஒதுக்குறாங்க. நீ வீட்டில் இருந்தாலே ஒன்று வழங்க மாட்டுக்கு அப்படி சொல்லக்கூடிய அவளையே கண்கூடாக நாம் எல்லாம் பார்க்கிறோம். தன்னுடைய மனைவியோடைய பேச்சை கேட்டு தன்னுடைய தாயை ஒதுக்குறோம். ஏன் மாமனார் கொடுக்க வேண்டிய அதே கண்ணியத்தை பெற்றோர்களுக்கு கொடுங்கள. அவர்கள் தானே உங்களை உருவாக்கினார்கள். சதக்கட்டியாக இரத்த கட்டியாக வயிற்றில பாதுகாத்து தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் இழந்து தன்னுடைய சுகத்தையெல்லாம் இழந்து தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற ஒரு கவலையோடு படுக்கும்போது கூட இப்படி படுக்காமல் எந்திரிச்சு உட்கார்ந்து அப்படி படுத்து இப்படியெல்லாம் தன்னுடைய வயிற்றில் பாதுகாத்து தாய்க்கு இன்னைக்கு என்ன மரியாதை? என்ன மரியாதை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு மனிதர் பெற்றோருடைய சாபத்தை வாங்கியவர்கள் நாளைக்கு இம்மையிலும் மறுமையிலும் சந்தோஷமாக வாழ முடியாது அப்படின்னாங்க. அவருடைய துவா இருந்தா தான் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமா ஆகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், முதுமையாக இருக்கக்கூடியவர்கள், முதுமையாக நம்முடைய வீட்டில் இருக்கிறாங்க, தாய் தந்தை முதுமையாக இருக்கிறாங்க, நாம் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உபகாரம் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய தாய் தந்தை முதுமையாக இருந்தாலும் நீ அவர்களை கண்ணியமாக பாருங்கள், அவர்களிடம் கண்ணியமாக பாருங்கள். அந்த கண்ணியமான பார்வை உங்களை சொர்க்கத்துக்கு எடுத்து செல்லும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அரஃபாவுடைய நாள், இது அரஃபாவுடைய நாள், சஹாபாக்கள்லாம் ஒன்று கூடி இருக்கிறாங்க. ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும், என்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும், அதுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாய் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. முதல்ல எடுத்தவொடனே கேள்வி அதான், தாய் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்களா? இல்லை யா ரசூலுல்லாஹ், தாய் இறந்துட்டாங்க. தாய் இறந்துட்டாங்களா? தாயோடைய சகோதரி இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்களா? இருக்காங்க யா ரசூலுல்லாஹ். அப்போ உங்களுடைய தாயினுடைய சகோதரியை உங்களுக்காக துவா செய்ய சொல்லுங்க, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ தாய்க்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் மார்க்கம் கொடுக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு அவர்கள் வந்து விட்டார், மதீனாவில் இருக்கிறாங்க. அவருடைய தந்தை இஸ்லாத்துக்கு வரவில்லை. யாருடைய தந்தை? அபூபக்கருடைய தந்தை இஸ்லாத்துக்கு வரவில்லை. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை இஸ்லாத்துக்கு வருகிறார், என்னுடைய தந்தை இஸ்லாத்துக்கு வருகிறார், அதனால என்னுடைய தந்தையை நான் அழைத்து வருகிறேன் என்று அபூபக்கர் அவர்கள் சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கரே, நீங்கள் வர வேண்டாம், உங்களுடைய இல்லத்துக்கு நான் வருகிறேன் என்று நபி அவர்கள் சொல்லும் போது, இல்லை யா ரசூலுல்லாஹ், உங்களை சந்திப்பதற்கு என்னுடைய தந்தை வந்தால்தான் அது கண்ணியம் என்று சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய தந்தையை, வயதானவர்களை தூக்கி தன்னுடைய தோளில் தூக்கி சுமந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போனாங்க. போன உடனே யா ரசூலுல்லாஹ், இது என்னுடைய தந்தை, என்னுடைய தந்தை இஸ்லாத்துக்கு வருகிறார், உங்களுடைய கையினால் கையை பிடித்து கொண்டு நீங்கள் கலிமாவை சொல்லிக் கொடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவருடைய கையை பிடிச்சி கலிமா சொல்லிக் கொடுத்தாங்க, இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தையும் தன்னுடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய மரியாதையும் அவர்கள் கொடுத்தார்கள். அதே போலத்தான் ஒரு அம்மா, ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க? அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸ்தஅது பிஹி ஜிஹாதிஹி ஃபகால அஹய்யு வாலிதைக கால நஅம் கால ஃபஹீமா ஃபஜாஹதிஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நானும் போர் செய்யணும் அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் நானும் போர் செய்யணும், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செஞ்சு என்னோட உயிரை நான் தியாகம் செய்யணும் அப்படின்னாங்களா. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்கள் வீட்டில் வயசான தாய் தந்தை இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. இருக்காங்க யா ரசூலுல்லாஹ். உங்களுடைய தாய் தந்தைக்கு நீங்கள் பணிவிடை செய்யுங்க, உபகாரம் செய்யுங்க. அந்த உபகாரம் செய்வதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஷஹீதோட நன்மை அல்லாஹ் வழங்குவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே,
அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயல் எது என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல் எது என்று கேட்டார்கள். அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, குறிப்பிட்ட நேரத்தில் அல்லாஹ்வை வணங்குவது, தொழுகுவது என்று சொன்னார்கள். மறுபடி கேட்டாங்க, அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல் எது என்று கேட்டார்கள். சும்ம பிர்ருல் வாலிதைனி, உன்னுடைய தாய் தந்தைக்கு நன்மையான உபகாரம் செய், அல்லாஹ் அதை விரும்புகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ நம்முடைய தாய் தந்தைக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த மரியாதையை, அந்த கண்ணியத்தை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீதியில் வரும்போது ஒரு அம்மா வந்தாங்களாம். அலி அவர்களே, என்னுடைய பையன் என்னுடைய வீட்டை விட்டு நீ அடித்து துரத்திட்டான். இன்னைக்கு நம்ம சமூகத்தில் நிறைய நடக்குது, கண்கூடாக நம்ம எல்லாம் பார்க்கலாம். பையனுக்கு சொத்து சேர்த்து வச்சு எல்லாம் பண்ணி கொடுத்து, வீட்டை கொடுத்து, வாசல் கொடுத்து, கல்யாணம் பண்ணி கொடுத்து, பேரம்பேத்தி எடுத்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆசைப்பட்டு நம்ம என்ன செய்வோம், சரி பையன் நல்லா தானே இருக்கிறான், நல்லா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்க சொத்தை ஃபுல்லாக எழுதி அவன்கிட்ட கொடுத்துருவோம். கடைசி நிலைமை என்ன, நம்மளை வீட்டை விட்டு வெளியே தள்ளி அன்பு இல்லை அனாதை இல்லமா இருக்குது, அங்கே கொண்டு சேர்த்துருவான். இன்னைக்கு நிலைமை அப்படித்தான், சமூகத்தில் இப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீதியில் வரும்போது ஒரு அம்மா சொன்னாங்க, அலி அவர்களே, என்னுடைய பையன் வீட்டை விட்டு அடிச்சு என்னை துரத்திட்டான், என்னுடைய பையனுக்கு அறிவுரை சொல்லி தாயிட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அறிவுரை சொல்லி கொடுங்க அப்படின்னாங்களாம். உடனே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரை அழைத்து கொண்டு சொன்னார்கள், எப்பா, உன்னுடைய தாய் தந்தையோடு சேர்ந்து இரு, உன்னுடைய தந்தைக்கும் தாய்க்கும் உபகாரம் செய், நீ உன்னுடைய தாயோடைய துவா இருந்தால் தான் நீ சொர்க்கத்தை அடைய முடியும், உன்னுடைய தாயோடைய ஃபத்வாவை நீ வாங்கிட்ட அப்படின்னா இந்த உலகத்தில் நீ நஷ்டவாளி அப்படின்னாங்களாம். உடனே அந்த பையன் போய் தன்னுடைய அம்மாட்ட மன்னிப்பு கேட்டு, என் அம்மா என்னை மன்னிச்சுக்கோ, தெரியாம வார்த்தைகள் நான் சொல்லிட்டேன் என்று சொல்லி மன்னிப்பை கேட்டு தன்னுடைய தாயோடு உறவு கொண்டவர்கள் சஹாபாக்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் தன்னுடைய தாயோடு உறவு வைத்துக் கொள்கிறார்களோ அவருடைய உறவை அல்லாஹ் நீடிக்குகிறான். தன்னுடைய தாயோடு உபகாரம், தன்னுடைய தாய்க்கு யார் அதிகமாக முறையிலே உபகாரம் செய்கிறார்களோ, நன்மைகள் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆயுள் காலத்தை அல்லாஹ் நீட்டுகிறான். செலவீனங்களை யார் தன்னுடைய தாய்க்கு அவருடைய செலவீனம் செய்கிறார்களோ அவருடைய செலவீனை அல்லாஹ் 2 மடங்கு அல்லாஹ் ஆக்குகிறான். இதே மாதிரி தான் அஸ்மா பின் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, இஸ்லாத்துக்கு வந்த ஒரு பெண்மணி. அப்போ அவங்கள பார்ப்பதற்காக வேண்டி அவர் தாயார் வராங்க. தாயார் வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா பின் அந்த பெண்மணி போய் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், ஆனால் என்னுடைய தாய் இஸ்லாத்துக்கு வரல, என்னுடைய தாய் இஸ்லாத்துக்கு வரல, அதனால என்னுடைய தாயை நான் சேர்ந்து வாழலாமா, சேர்த்து கொள்ளலாமா என்று அஸ்மா பின்த் அந்த அம்மா அவர்கள் கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய தந்தை தாய் காஃபிராக இருந்தாலும் நீங்கள் முஸ்லீமாக இருந்தாலும் உங்களுடைய தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை, அந்த உபகாரத்தை நீங்கள் செய்யுங்கள், செஞ்சால்தான் அவருடைய திருப்பி பெற்றால்தான் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் காஃபிராக இருந்தாலும் சரி, நீங்கள் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நான் செய்தாக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க, யார் தன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி, யார் தன்னுடைய பெற்றோர்களை கண்ணியமாக முறையில் பார்த்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரத்தை, கண்ணியத்தை யார் செய்தார்களோ அவர்கள் சொர்க்கவாதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பெற்றோர்களை யாரோடைய பேச்சும் கேட்காமல் தன்னுடைய அருகாமையில் வைத்துக் கொண்டு அவர்களை அழகு பார்த்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து உபகாரம் செய்து அவருடைய துவாக்களை பெற்று நல்மக்களாகும் நாளைக்கு மறுமையில் பெற்றோருடைய துவாவை கொண்டு சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.